Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி Preis-Aktion கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் எந்த டிப்ஸும் எந்த கால்ஸும் கிடைக்காது, எந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ் எதுவும் கிடையாது. பியூராக நாலேஜ் மட்டும் நீங்கள் கெயின் பண்ணலாம். விருப்பப்பட்டவங்க மட்டும் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரைம் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா, சார் அதை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிறேன், அது உங்கள்கிட்ட டவுட்ஸ்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. காப்பி ட்ரேட் என்றைக்கும் வேலைக்காகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு விஷயம் எதுக்காக நடக்குது அப்படின்னு ஆழமாக தெரிஞ்சு உங்களால் பண்ண முடிஞ்சால் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிளைண்டாக அதை பார்த்து ட்ரேட் பண்ணோன்னா உங்களுக்கு அது காப்பி ட்ரேட் மைண்ட் செட் வந்துடும். ஸோ பார்த்து பண்ணணும் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. இன்றைக்கி கூட காலையில் அந்த டவுன் சைடு மூமெண்ட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணோம். ஸோ சின்னதாக ஒரு எம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் டார்கெட், புக் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம். ஸோ இந்த விஷயத்தை எதுக்காக நடக்குது அப்படின்றது ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய விருப்பம். ஏன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா சார் ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த 3000 ஜாயின் பண்ணியிருக்கீங்க. என்னோடய கெஸிங் என்னென்னா, நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. நம்ம பிரேக் டவுன், பிரேக் அவுட், சூப்பரான வாய்ப்புகள்லாம் கிடச்சிது. ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ஈஸியாகவும் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி இருந்துச்சு. சரி, இன்றைக்கி காலையில் ஏன் சார் நீங்கள் டவுன் சைடு பிளான் பண்ணிங்க? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிடுச்சு, நீங்கள் டவுன் சைடு ஏன் ப்ரெடிக்ஷன் பண்ணிங்க அப்படின்னு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப்போடைய வார் விஷயம் சொன்னேன். இப்போ ஈரான் என்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னார் ஈரான் தரப்புலேருந்து. இந்த பக்கம் என்னது யூஎஸ் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொன்னார், இல்லை பேச்சுவார்த்தை 5 நாள் நம்ம வார் நிற்க வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் அரசில் இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் ப்ளஸில் இருந்துச்சு. ஓகே, ஆனால் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெறும் 350 புள்ளிகள் ஒரு ப்ளஸில் அப்படின்ற மாதிரி காமிச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 700 புள்ளிகள் எங்கே போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, சரிவு தான் தருது. ஸோ ஒரு அங்கேருந்து ஸ்டாப் பண்ணி ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகலை. ஸோ இங்கேருந்து சரிவு வருது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அந்த பேனிக் அப்படின்றதுக்கு நம்ம சின்னதாக எம்பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு நம்ம டவுன் சைடு ப்ரெடிக்ஷன் பண்ணோம். ஸோ இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரேக் டவுன் நிறைய வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கூட உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப சப்போர்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணிச்சு. இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பை சைடு இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே ஒரு பிரேக் அவுட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட், இந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் பிரேக் அவுட்டாக மாதிரி ஒர்க் ஆகிட்டுது. இப்போது ஓகே சார், இதெல்லாம் நடந்து முடிஞ்ச சார்ட்டு, இனிமேல் நம்ம எப்படி சார் பிளான் பண்ணலாம் நாளைக்கு மார்க்கெட் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இது பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியோடைய ஒரு சப்போர்ட். ஸோ அந்த கேப்பில் 23ஆம் தேதி என்னாச்சு, கேப் டவுன் ஆகிடுச்சு. இந்த சப்போர்ட்டை கேப் டவுனாக பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதில் கேப் டவுன் பிரேக் ஆன இடம் பார்த்திங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை ரீஃபில் பண்ணிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட்டு இப்போ உண்மையிலேயே மேலே போகணும் அப்படின்னு மார்க்கெட் டிசைட் பண்ணால் இந்த 200 EMA லைன்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சுன்னா இதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நீங்கள் இந்த 23,200 23,300 அப்படின்ற லெவல்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த சப்போர்ட் லெவலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே ட்ராவல் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ப்ரிடிக்ஷன். ரைட்டுங்களா? இல்லைப்பா மார்க்கெட் திரும்பிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலில் பிரேக் அவுட், இந்த சப்போர்ட் லெவல் தாங்கலை, இந்த சப்போர்ட் பிரேக் டவுனோட கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணோம்னா, ஸோ இதுக்கு கீழே வர நீங்கள் ஒரு சப்போர்ட்டை டார்கெட்டாக வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இதெல்லாம் ஃபஸ்ட்டு, இது 2ஆவது லெவல் டார்கெட்டாக நீங்கள் டிசைட் பண்ணி எக்ஸிட் ஆகலாம். ஸோ இது ஷார்ட் சைடுக்கான பிளான், இது 2 லெவலும். ஓகே, அப்பர் பை சைடு அப்படின்னா 23,200 அப்பர் சைடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா மார்க்கெட்டு இந்த மூமெண்ட் ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு. ஸோ ஒரு ஹை உடச்சி ஜஸ்ட் ஒரு மேலே ட்ரேட் ஆகி ட்ரை பண்ணுது. அப்போ இது கண்டினியூஷன் ஆகணும், மார்க்கெட் இது மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று ட்ரேட் ஆகிட்டு தான் நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும். ஸோ இதுக்கு கீழே நம்ம பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இதுக்கு கீழே இதுக்கு மேலே நீங்கள் ஒரு டிசிஷன் இருக்குது. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் இது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இடையில் ஒரு சின்ன விஷயத்தை அவங்க கூட தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த 25,000 வெபினார் அட்டன் பண்ணால் டெய்லி கால்ஸ் கொடுப்பீங்களா சார், டெய்லி டிப்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு.
ஃப்ரெண்ட்ஸ் 25,000 எதுக்கு ஃபீஸ்னா உங்களுக்கு முழுசாக லேர்னிங் பண்ணி அதை ஒரு குறையில் கொண்டு வரதுக்கே 3 to 6 months ஆகிடும். ஸோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எதுக்காக உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸு புரியுதுங்களா? இப்போது அதுக்குள்ளே தான் அந்த ப்ரைம் குரூப் அப்படின்ற விஷயத்தை எதுக்குன்னா நீங்கள் கற்றுக்க சொல்லவே சின்ன விஷயங்கள் தவறுகள் பண்ணுவீங்க, சரியாக தவறான டிசிஷன் நடக்கும், கன்ஃபியூஷன் நடக்கும், இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போகிறது தான் அந்த ப்ரைம் குரூப். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி 3,000 கூட கேட்குங்க சார், 3,000 கொடுத்தா டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு. நோ டிப்ஸ் நோ கால்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஜஸ்ட் அந்த ப்ரைம் குரூப்பில் நீங்கள் வியூஸ் பார்த்துக்கலாம் லைவ் மார்க்கெட்டில். ஓகே சாருடைய டைரக்ஷன் இந்த மாதிரி போகுது நான் இந்த மாதிரியுடைய பிளான் இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு வியூ கிடைக்கும். அவ்வளோதான், தவிர மிச்சப்படி டவுட் எதுவும் கேட்க முடியாது. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பாருங்கள் 53,250 ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக சார் அந்த லெவல் சொல்லிங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் ஏரியாவும் சரி, அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டும் பிரேக் டவுன் ஆன இடங்கள் இது. அப்போது இந்த 53,250 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் அந்த 200 EMA லைனும் அங்கே வருது. மேபி அந்த இடத்துல டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் லோவில் ஃபார்மேஷன் ஆகுதா இல்லை மார்க்கெட் மேலே போகாதா, லெட்ஸி அங்கே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டோட ரியாக்ஷன். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு அதுவே வந்து இந்த சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுது. 52,500 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை மார்க்கெட் எண்டிங் ஹவர்ஸில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்த நேத்தோடைய ஒரு ஹை இருக்குல்ல, அந்த ஹையை உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல, இந்த 52,000. மொத்தம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நம்பராக தான் இருக்குது. 52,500 52,000 அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கிட்டத்தட்ட ரவுண்ட் நம்பராக தான் இருக்குது. அப்போது இந்த ரேஷன்ஸ் லெவலில் ரொம்ப ஒரு முக்கியமான லெவலாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த 53,250 பேங்க் நிஃப்டி. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ரேஷன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி ஃபால் ஆச்சுல, ஸோ இந்த மாதிரி புல் பேக் வந்து மார்க்கெட் டவுன் சைடு ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, சென்செக்ஸ் பாருங்கள் இந்த கேப் ரீஃபில் ஏரியா முடிச்சிச்சு, ப்ளஸ் இந்த 200 EMA லைன்னு டச் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? அப்போ இதில் நம்ம டவுன் சைடு பார்க்கலாமா சார் வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இந்த ரிகவர் ஆகிட்டு சின்னதாக இதில் புல் பேக் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஒரு வேளை இந்த 200 EMA லைனை தாண்டி அகைன் ஒரு கிரீன் க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா 75,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். 75,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வருதா இல்லையான்றது நம்ம அங்கேருந்து ரிஜெக்ஷன் பார்க்கலாம். சப்போஸ் இங்கேருந்து லோவில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ஆகும் கடகடன் கீழே சரிஞ்சு இந்த பிரேக் டவுனில் மார்க்கெட் நீங்கள் ஃபாலோ ஆகிறத பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.